அத்தியாயம் 3. தானியா அவன் வருவதை பார்த்துவிட்டு, யார் இவன், எங்க போனாலும் நமக்கு பின்னாலே வந்து விடுறானே, சரி என்னதான் நடக்குது என்று பார்க்கலாம் என்று அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் தானியா. அவன் அந்த குழந்தைகளுடன் ஜாலியாக விளையாடி கொண்டிருந்தான். அப்போது குழந்தைகள் அனைவரும் அவனை ரோலர் கோஸ்டர் ரைடில் போகலாம் என்று அழைக்க அவன் வர முடியாது என்று சொல்கிறான். அனைவரும் அவனை கெஞ்ச சரி என்று ஒரு மனதாக வர சம்மதிக்கிறான். தானியாவும் ஜெயிண்ட் வீலில் இருந்து இறங்கி ரோலர் கோஸ்டர் ரைடுக்கு செல்கிறான். தானியா அவன் பின்னாடி அமர்ந்து கொள்கிறான். எல்லோரும் அமர்ந்த பிறகு ரோலர் கோஸ்டர் மெதுவாக நகர்ந்தது. தானியா அவனையே பார்த்து கொண்டிருந்தான். ரோலர் கோஸ்டர் வேகம் எடுக்க ஆரம்பிக்க அனைவரும் சந்தோஷத்தில் கத்த, அவன் மட்டும் பயத்தில் அலறினான். அதையும் தானியா பார்த்து கொண்டிருந்தாள். அவரையே அறியாமல் அவள் சிரித்தாள். ரோலர் கோஸ்டர் ரைடிங் முடிந்த பின் இறங்கிய அவன் குழந்தைகளிடம், வாங்க ஐஸ்கிரீம் சாப்பிட போலாம் என்று அங்க இருந்த ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போய் அனைவரையும் அழைத்து செல்கிறான். தானியாவும் அவன் பின்னால் சென்றாள். சிறிது தூரம் சென்ற பின் தானியா தனது தலையில் தட்டி, நாமே இவன் பின்னால போயிட்டு இருக்கோம் என்று யோசித்தவள் திரும்பி தன் அப்பாவிடம் செல்கிறான். வாமா, திடீர்னு எங்க போன தானியா? அது ஒண்ணும் இல்லப்பா, அங்கிட்டு என்ன இருக்குன்னு பார்க்க போனப்பா. சரிம்மா, அப்புறம் என்ன பிளான்? ஏதாவது சாப்பிட போலாமா? இப்பவே சாப்பாடா? ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட போலாம் டேட். அங்க பாரு, பானிபூரி கடை, சாப்பிடலாமா? தானியா அந்த கடையை பார்த்தால் மனதில் ஏதோ தோன்ற, வேணாம்பா என்கிறாள். ஏமா வேணான்னு சொல்ற? அந்த கடையை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல. அப்படியா? சரி, வேற என்ன சாப்பிடலாம்? ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? எனக்கு இந்த நேரத்துல ஐஸ்கிரீம் வேணாம், எனக்கு ஒத்துக்காது என்று தானியாவின் அம்மா சொல்ல, நாங்க உன்னை கேட்கல என்று தானியா சொல்ல, செல்லமாக சண்டையிட்டு கொண்டே ஐஸ்கிரீம் கடை நோக்கி 3 பேரும் செல்கின்றனர். அங்கே கடைக்கு சென்ற பின் தானியா அவனை தேடுகிறாள். யாரை தேடுற தானியா? இல்லப்பா, சும்மா பார்த்தேன். ஓ சரி என்று சொல்லிவிட்டு 2 பேருக்கும் ஐஸ்கிரீமை கொடுத்துவிட்டு அவரும் எடுத்துக்கொண்டு சாப்பிட அமருகின்றனர். அதே நேரம் சதாசிவம் தன் பார்ட்னருடன் பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அவருக்கு அவர் நண்பர் நமச்சிவாயனிடமிருந்து போன் வருகிறது. சதாசிவம் அதை எடுத்து பேசுகிறார். சொல்லுடா, எங்கடா இருக்க? பார்ட்னர் கூட பேசிட்டு இருக்கேன்டா. டேய், என்ன ஈவினிங் வர சொல்லிட்டு நீ அங்க என்னடா பண்ற? சாரிடா, மறந்துட்டேன், இரு ஒரு 3 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் கிளம்பி வாடா. சரிடா என்று சொல்லிவிட்டு தன் பார்ட்னரிடம், சாரி பார்ட்னர், நாம நாளைக்கு பேசலாம், என் ஃப்ரெண்டு வந்திருக்கான், நான் போனோம். எந்த ஃப்ரெண்டு? நமச்சிவாயன். எனக்கு தெரியாது, அவன் என் காலேஜ் மேட்டா, இடையில கொஞ்சம் பிஸி ஆயிட்டான், இன்னைக்குதான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு வரான். அவன் என்ன பண்றான்? அவனை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸ் நாளைக்கு சொல்றேன், இப்போ நான் கிளம்பட்டுமா? சரிடா சரிடா, பாய். அவர் அங்க இருந்து கிளம்பி தன் வீட்டுக்கு செல்கின்றார். வாடா வா, உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சாரிடா, பிசினஸ் விஷயமா பேசிட்டு இருந்தோம், அதான் வர லேட் ஆயிடுச்சு. ஓகே ஓகே என்று சொல்லிவிட்டு இருவரும் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அவர்கள் பேசியதில் நேரம் போனதே அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்களுக்கு பசி எடுக்க சாப்பிட சென்றனர். இருவரும் ஒன்றாக சாப்பிட்டு விட்டு அங்கிருந்து கிளம்புகிறார் நமச்சிவாயன். தானியா வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு விட்டு தூங்க சென்றனர். தானியா ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள். அவளது கனவில் அந்த சைக்கிள்காரன் வந்தான். திடீரென்று வந்த கனவில் அவர் வர தன் தூக்கம் கலைந்து எழுந்தாள் தானியா. தூக்கம் கலைந்து எழுந்த தானியா, யார் இவன்? காலையில இருந்து 2 தடவை நேர்ல பார்த்தோம், ஆனா என்ன ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்றான்? அப்படி அவன் கிட்ட என்ன இருக்கு? ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானே என்று யோசித்து கொண்டிருந்தவள் அப்படியே தூங்கி போனாள். இரவு ரொம்ப நேரம் தூங்காமல் இருந்ததால் தானியா இன்னமும் தூங்கி கொண்டிருந்தாள். விழுந்து ரொம்ப நேரம் ஆகியும் எழுந்து வராததால் குமரகுரு தானியாவை எழுப்ப அவள் ரூமிற்கு சென்றார். தானியா, எழுந்துருமா, மணி 10 போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறேனே, பிளீஸ். இப்போ எழுந்து வந்தா ஸ்கூட்டி வாங்க போலாம், இல்லைன்னா உனக்கு ஸ்கூட்டி இல்லை, எப்படி வசதி? நான் ஸ்கூட்டி வாங்குவா, இதோ ஒரு 1/2 hour ரெடி ஆயிட்டு வரேன்ப்பா, போலாம்.
சீக்கிரமா வா. தானியாவை கிளம்ப சொல்லிவிட்டு ஹாலில் அமர்ந்து பேப்பர் பார்த்து கொண்டிருந்தார் குமரகுரு. அப்போது அவருக்கு சிவாவிடமிருந்து போன் வந்தது. சொல்லு சிவா, என்ன பண்ற? என்ன பண்றது சீனியர், வெட்டியாதான் வீட்டுல இருக்க. இதுக்குதான் லீவ் போட்டு வந்தியா நீ? ஆமா, ரெஸ்ட் எடுக்க தான் லீவு கேட்டேன். இதைதான் நீ அங்கேயும் பண்ணிட்டு இருக்க, இதுக்கு நீ லீவு வேற போட்டு ரெஸ்ட் எடுக்கணுமா? என்ன சீனியர் இப்படிலாம் சொல்றீங்க? நான் அப்படியே பண்றேன், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன்டா. அப்புறம் என்னைக்கு சார் திரும்பி வேலைக்கு வரணும்? டேய், நீ அங்க இருந்தா லீவ் கேட்கிற, இங்க வந்தா எப்போ வேலைக்கு வரணும்னு கேட்கிற, ஏன்டா இப்படி? அது அப்படிதான் சார், இங்க போர் அடிக்குது, அங்கேயாவது மலையில ஜாலியா சுத்தலாம். அது ஜாலியா சுத்துறியா? அப்ப நீ வேலை பார்க்கலன்னு ஒத்துக்கிற. ஐயோ, வாய் கொடுத்து நானே மாட்டிக்கிட்டேனே. அப்படிலாம் இல்ல சீனியர். சரி, நீங்க என்ன பண்றீங்க? என் பொண்ணுக்கு ஸ்கூட்டி வாங்க போறேன். தானியாவுக்கா? தானியாவுக்கு தான், வேற யாருக்கு? எனக்கு என்ன 4-5 பொண்ணா இருக்கு, பேரை சொல்லி வேற கேக்குற? ஓகே ஓகே, கூல் டவுன். ஏன் இப்படி? நான் இப்போ என்ன தப்பா கேட்டுட்டேன்? இப்படி டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன்லாம் இல்ல, சும்மாதான். சரி சார், பாருங்க, மண்டே சதுரகிரியில பார்க்கலாம். ஓகே ஓகே. அவர் போனை கட் பண்ணிட்டு திரும்ப தானியா ரெடி ஆகி வந்தாள். அப்பா போலாமா? சாப்பிடாம போனா உன் அம்மா நம்மளை சாவடிச்சிருவா. அதை சாப்பிட்டாலும் அதான் நடக்கும். அப்படிலாம் பப்ளிக்கா சொல்லக்கூடாது. வேற எப்படி சொல்றது? எவ்வளவுதான் நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். எப்படிப்பா இதெல்லாம் சமாளிக்கிறீங்க? அந்த ரகசியம் என்று சொல்ல வந்தவர் தானியாவின் அம்மா வருவதை பார்த்து விட்டு சைலண்ட் ஆகி விட்டார். என்னப்பா சொல்லுங்க. பின்னாடி அம்மா என்று சைலண்டாக சொல்லுகிறார். தானியா திரும்பி பார்த்து விட்டு சைலண்ட் ஆகி விடுகிறாள். அப்பாவும் பொண்ணுக்கும் என்ன ரகசியம் சைலண்டா பேசுறீங்க? அது ஒண்ணும் இல்ல, அம்மாவும் சமையலை பத்தி பாராட்டி பேசிட்டு இருந்தோம். இதை நான் நம்பணுமாக்கும். நீங்க என்ன பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாதாக்கும். ஓகே ஓகே, கூல்மா, வா சாப்பிடலாம் என்று தானியா எல்லோரையும் டைனிங் டேபிளுக்கு அழைத்து சென்றாள். 3 பேரும் சாப்பிட்டு முடித்துவிட்டு தானியாவும் குமரகுருவும் ஸ்கூட்டி வாங்க செல்கின்றனர். குமரகுரு ஆட்டோவை பிடித்து டிவிஎஸ் ஷோரூமுக்கு செல்கின்றனர். ஷோரூமில் தானியா ஸ்கூட்டி பார்த்து கொண்டிருந்தாள். சைடு மிரரில் அந்த சைக்கிள் பாட்டி தானியாவை பார்த்து வருவது போல் இருக்க சட்டென்று திரும்பி பார்த்தாள். அத்தியாயம் 4. தானியா அவன் வருவதை திரும்பி பார்க்க அவன் இல்லாமல் வேற ஒருவன் வந்து கொண்டிருந்தான். ஐயோ, என்ன நேத்துல இருந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்றானே, யார் இவன் என்று யோசித்து விட்டு மறுபடியும் ஸ்கூட்டியை பார்த்தாள். பிங்க் கலர் ஸ்கூட்டி பிடித்து விட அந்த ஸ்கூட்டிக்கு அட்வான்ஸ் கொடுத்து விட்டு ஷோரூம் விட்டு வெளியே வருகின்றனர். அப்புறமா எங்க போலாம்? வீட்டுக்கு தான். அதுக்குள்ளேயுமா? ஆமா, உன் ஆசையை நிறைவேற்றிட்டேன். உங்க அம்மா ஆசையை நிறைவேற்ற வேணாமா? அம்மாவோட ஆசை என்னப்பா? கோவிலுக்கு கூட்டிட்டு போனோம், அப்புறம் ஜவுளி கடைக்கு கூட்டிட்டு போனோம், ஒரு சேலை வாங்கி தரணும். இதெல்லாம் அம்மா சொல்லவே இல்லையே. அவ எதையுமே சொல்ல மாட்டா, மனசுக்குள்ளேயே ஆசைப்பட்டு வச்சுப்பா. நாம தான் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஆசையை நிறைவேற்றி வைக்கணும். அப்பா, நான் உங்களை என்னமோ நினைச்சேன், வீட்டையே கவனிக்காம ஊரா சுத்துறீங்கன்னு நினைப்பேன். ஆனா வீட்டுல இருக்கிறவங்களை இப்படி புரிஞ்சு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கலப்பா. ஐ லவ் யூ டாட். ஆனா என்னம்மா நீ வேற, நான் என்ன வேணும்னா ஊரா சுத்துறேன்? எல்லாம் என் நேரமா, பார்க்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு நேரம் வரும். இருவரும் பேசிக்கொண்டே வீட்டுக்கு செல்கின்றனர். அதே நேரம் சதாசிவம் அவருடைய கம்பெனியில் அவர் ரூமில் இருந்தார். அப்போது அவரது பார்ட்னர் சுந்தரம் அங்கே வருகிறார். என்ன சதாசிவம், இந்த மந்தோட கணக்கெல்லாம் பார்த்தாச்சா? இன்னும் இல்லை, கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. நாளைக்கு தான் பார்த்து முடிக்கணும். சரி சரி, அப்புறம் நேற்று யாரை பார்க்க போன? நான் சொன்னேன்ல, ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அப்படின்னு. இல்லை, நீ நார்மலாக யாராக இருந்தாலும் ஒர்க் அப்புறம் தான் நீ அவங்கள முக்கியத்துவம் கொடுப்ப. ஆனால் நேற்று நீ நடந்துக்கிட்ட விதம் கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அதான் அவனை ஈவினிங் வீட்டுக்கு வர சொன்னேன். அவன் வந்துட்டான், நான் போக லேட் ஆயிடுச்சு. அதான் வேகமாக கிளம்பி போனேன். போதுமா? ஆஹா, போதும். அப்புறம் உன் ஃப்ரெண்டை பற்றி இன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னியே, அவனும் நானும் ஒன்றா படித்தோம். அப்புறம் ஒர்க் பார்க்க போயிட்டான். நான் அப்பாவோட பிஸ்னஸ் பார்க்க வந்துட்டேன். அப்படியே டச் இல்லாமல் போச்சு.
எதாச்சியா அவன் நம்பர் கிடைச்சது, வீட்டுக்கு வர சொன்னேன். வந்தான், பார்த்தான். ஈவினிங் வர அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். அப்புறம் ஈவினிங் வந்தான், பேசணும், அவ்வளோதான். அவனை பற்றி சொல்ல வேற என்ன இருக்கு? அவன் என்ன வேலை பார்க்குறான்? அவனா அந்த தோல் பொருள் ஆராய்ச்சியில் வேலை பார்த்துட்டு இருக்கான். பழைய பொருளை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு அதில் அப்படி என்ன இருக்குன்னு அதுக்கு ஒரு துறை வேற. ஏய், அப்படிலாம் பேசாத. அவங்க ஆராய்ச்சி பண்ணுற விஷயம் மட்டும் சக்ஸஸ் ஆச்சுன்னா கோடிக்கணக்கான புதைகள் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன சொல்ற நீ? ஆமா, சதுரகர மலையில தான் அந்த ஆராய்ச்சி நடந்துட்டு இருக்கு. அது சக்சஸ் ஆனா நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு கோடிக்கணக்கில் லாபம் கிடைக்கும். என்னவா யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லை, கிடைச்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்தேன். பரவாயில்ல, நல்லா தான் இருக்கு. குமரகுருவும் தானியாவும் ஆட்டோவில் வீட்டுக்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பா, நான் ஒன்று சொல்லவா? சொல்லுமா. அம்மாவை கூட்டிட்டு வந்து சேலை எடுத்து தருவதற்கு நாமளே ஒரு சேலை எடுத்துட்டு போய் அம்மா கிட்ட கொடுத்து கட்டிக்க சொல்லி அப்புறம் கோவிலுக்கு கூட்டிட்டு போனா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கப்பா. நீ சொல்றதும் சரிதான். ஆனா நாம எடுத்துட்டு போற சேலை பிடிக்கலன்னா என்ன பண்றது? அம்மாவுக்கு பிடிச்ச சேலை என்னன்னு எனக்கு தெரியும், வாங்க போலாம். அப்படின்னா ஓகே என்று சொல்லிவிட்டு ஆட்டோ டிரைவரிடம் ஒரு பெரிய கடைக்கு போக சொல்கிறார். ஆட்டோ அருகில் இருந்த ஒரு பெரிய ஜவுளி கடையின் முன் நின்றது. அங்கே இருந்து ஒரு சேலை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்கின்றனர். தேவி, எங்க இருக்க? கிச்சன்ல தான் இருக்க. என்ன விஷயம்? வா, கிளம்பு போலாம். எங்க? கோவிலுக்கு போலாம். சமைக்கணும். நான் வரல, உங்க பொண்ணுக்கு தானே எல்லாம் பண்றீங்க, அவளையே கூட்டிட்டு போங்க. இப்ப என்ன கோவம்? உங்க மக கேட்டா மட்டும் உடனே ஸ்கூட்டி வாங்கி தரீங்க. எனக்கு ஒரு சேலை எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன், வாங்கி தந்தீங்களா என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே அவர்கள் வாங்கி வந்த சேலையை அவன் முகத்திற்கு முன் நீட்ட தேவி அமைதியானாள். எனக்கா வாங்கிட்டு வந்தீங்க? இல்ல. அப்புறம் யாருக்கு என்று கோவமா கேட்க, என் தேவிக்கு வாங்கிட்டு வந்தேன் என்று குமரகுரு சொல்ல அவரை 2 கையால் நெஞ்சில் குத்திவிட்டு அணைத்துக் கொள்கிறாள். கட்டி பிடிச்சது போதும், கிளம்பு போலாம். சமைக்கணுமே. சமைக்கலாம் வேணாம், லஞ்ச் ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே கோவிலுக்கு போயிட்டு அப்புறம் வேற எங்கேயாவது போயிட்டு அப்படியே நைட் டின்னர் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாம். என் செல்லம், இப்ப போய் நீ கிளம்பு. 3 பேரும் கோவிலுக்கு கிளம்பி சென்றனர். தரிசனம் முடித்துவிட்டு அங்கிருந்து ஒரு பார்க்குக்கு சென்று டைம் பாஸ் பண்ணலாம் என்று நினைத்து அருகில் இருந்த பார்க்குக்கு செல்கின்றனர். யாரு என்ன வேண்டிக்கிட்டீங்க என்று குமரகுரு கேட்க, நான் என்னங்க வேண்ட போறேன், வழக்கம் போல நாம எல்லாம் நல்லா இருக்கணும் தான் வேண்டிக்கிட்டேன். தானியா, நீ என்னமா வேண்டிக்கிட்ட? அது அவன் இனிமேல் என் கண்ணுலயே படக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்ட. அவனா? யாரு அந்த அவன்? தானியா? அவன் தான்ப்பா, அன்னைக்கு சைக்கிள்ல சீன் போட்டான்ல, அவன் தான். அவன் உன்ன என்ன பண்ணான்? அதான்ப்பா எனக்கும் தெரியல, என் கனவுல கூட வரான். ஒரே எரிச்சலா இருக்கு. நீ ஏன் அவனையே நினைச்சிட்டு இருக்க? நான் எங்க அவனை நினைக்கிறேன்? அவன் தான் நாம எங்க போனாலும் வரான். அன்னைக்கு அட்மிஷன் முடிஞ்சது தீம் பார்க்கு போனோம்ல, அங்க வந்தான். அப்புறம் ஸ்கூட்டி வாங்க போன இடத்துக்கு வந்தான். கடுப்பா இருக்கு அவனை பார்க்கவே. அவன் யாருன்னே நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது இப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. ஒருவேளை அவங்கெல்லாம் வந்தது தற்செயலா கூட இருக்கலாம். அதெல்லாம் போட்டு மனசை கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. என்ன, ஓகேவா? சரி டாட். 6 மணி ஆனதால் பார்க் க்ளோஸ் டைம் என்பதால் எல்லோரையும் வாட்ச்மேன் வெளியே போக சொன்னார். எல்லோரும் கிளம்பி சென்றனர். இனி வாங்க போலாம். பீச் போலாமா டாட்? அது ரொம்ப தூரமா, அங்க போறதுக்கே டைம் சரியா இருக்கும். அப்போ வீட்டுக்கே போலாம் என்று தானியா சொன்னார். வாங்க ஷாப்பிங் போலாம். வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கணும். அதை வாங்கினா டைம் ஆயிடும். அப்படியே ஏதாவது ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஓ, பண்ணலாமே. ஷாப்பிங்லாம் முடித்துவிட்டு ஹோட்டலுக்கு செல்கின்றனர். அவர்களுக்கு முன்பாகவே அந்த சைக்கிள்காரன் உள்ளே இருந்தான். இதை அவர்கள் பார்க்கவில்லை.